இனிமேல் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அமைச்சர்களுக்கு உள்ள எந்த முஸ்லீம் அமைச்சர்களும் நியமிக்கப்பட மாட்டார்கள். பின்னாட்களில் அமைச்சரவை மாற்றங்கள் புதியவர்கள் நியமிக்கப்பட்டால் உண்டே தவிர இப்போதைக்கு யாரும் நியமிக்கப்பட மாட்டார்கள் என்பதை அடித்து சொல்லிவிட்டார். ஆனால் அதற்கு சொல்லியிருக்கக்கூடிய பதில் இவர்களில் யாருக்கும் அனுபவம் இல்லை. கொழும்புல இருக்கிறவங்க மட்டும் அஜிக்கு போக தேவையில்லை, வெளியூர்ல இருக்கிறவங்களும் போகணும்ங்கிறதும் விவாகரத்து என்றால் என்ன, தலாக்கு என்றால் என்ன, முத்தலாக்கு என்றால் என்ன, ஜீவனாம்சம் என்றால் என்ன, ஹுலா என்றால் என்ன என்பதை புரிய வைப்பதற்கும் ரெண்டுக்கும் மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இருக்கிறது. அதை அவங்க மினிஸ்டர்களாக நியமிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும் என்ன அனுபவம் இருக்குதுங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா அனுபவப்பட்டு தான் வரணும்னா முதல்ல இதுக்கு ஒரு பயிற்சி பட்டறை நடத்த வேண்டி வரும். மினிஸ்டர்களுக்கு மினிஸ்டராக செயல்படுவது எப்படி என்று சொல்லி 3 மாசம் கோர்ஸா நடத்திலும் அமைச்சரவையில் முஸ்லிம்களுக்கு இடம் தரவில்லை என்கிற ஆதங்கமும் எங்களுக்கு தந்திருக்க வேண்டும், எங்களுடைய அடையாளம் இல்லாமல் போயிருக்கிறது என்கிற விதமான கேள்வி நியாயமானது. நீங்கள் அவங்களுடைய கொடுத்தியல்ல இப்ப தராம விட்டுட்டானே என்கிற விமர்சனம் நியாயமானது கிடையாது. நீங்கள் எல்லாம் சரியானவர்களாக இருந்திருந்தால் கடந்த காலங்களில் ஒழுங்காக கட்சிகளை நடத்தி மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி இருந்தால் இதுவெல்லாம் நடந்திருக்காது என்பதைத்தான் இந்த விவகாரத்தில் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு மிக முக்கியமான ஒரு செய்தி தொடர்பான விளக்கங்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக நமக்கெல்லாம் தெரியும், கடந்த பாராளுமன்ற பொது தேர்தலுக்கு பிறகு NPP அரசாங்கத்தினுடைய அமைச்சரவை நியமனத்திலிருந்து முஸ்லிம்களில் யாருக்கும் அமைச்சரவையில் இடம் கொடுக்கப்படவில்லை என்கிற ஒரு பாரிய கேள்வி நமக்குள் எழுந்திருக்கிறது. அமைச்சரவையில் கேபினட் எந்த இடமும் வழங்கப்படவில்லை. அதே நேரத்தில் டிப்யூட்டி மினிஸ்ட்ரியில மௌலவி முனீர் முதஃபர் அவர்களுக்கு சமூக ஒருமைப்பாட்டு பிரதி அமைச்சர் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் NPP அரசாங்கத்தில் ஆல்ரெடி வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸுக்கு ஒரு ஆளுநர், முஸ்லிம் ஆளுநர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இது தவிர டிப்யூட்டி ஸ்பீக்கராக துணை பிரதி சபாநாயகராக டாக்டர் ரிஸ்வி சாலி அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பதவிகள் தவிர்த்து வேறு எந்த பதவிகளும் எந்த இடத்திலும் NPP அரசாங்கத்தில் வழங்கப்படவில்லை. குறிப்பாக இதுவரைக்கும் அவர்கள் 22 அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்களை வழங்கி இருக்கிறார்கள். அதற்கான பிரதி அமைச்சு பதவிகளை வழங்கி இருக்கிறார்கள். அதே போன்று 18க்கும் மேற்பட்ட அமைச்சுகளுக்கான செயலாளர்களை நியமித்திருக்கிறார்கள். இந்த எதிலையுமே நான் மேற்சொன்ன பதவிகளை தவிர்த்து வேறு எந்த பதவிகளும் எந்த முஸ்லிம் சகோதரர்களுக்கும் வழங்கப்படவில்லை. குறிப்பாக மினிஸ்ட்ரியினுடைய செக்ரட்டரிஸாக எங்கேயுமே யாரும் நியமிக்கப்படவில்லை. அதுக்கு தகுதியானவர்கள் இல்லாமலும் இல்லை, இருக்கிறார்கள், இருந்தும் வழங்கப்படவில்லை. இந்த மாதிரி நிலையில நிறைய பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்க, முக்கியமான பதவிகள் பெரும்பாலும் கொடுத்து முடிக்கப்பட்டு விட்டது, எங்கேயுமே முஸ்லிம் சகோதரர்களுக்கு வழங்கப்படவில்லை. ஆனால் அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்களாக 2 தமிழ் சகோதரர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். சரோஜா போல்ராஜ் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போன்று ராமலிங்கம் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் இந்த கேள்வி எழுந்தது, ஏன் முஸ்லிம்களுக்கு நீங்கள் அமைச்சு பதவி கொடுக்கவில்லை என்கிற நேரத்தில் தான் ஏற்கனவே ரிஸ்வி சாலி அவர்கள் தகுதியானவர்களுக்கு தான் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருந்தார். அதிலேயே அவர் சொல்லிட்டாரு, எங்களில் யாரையுமே தகுதியாக அவங்க நினைக்கலங்கிறத சொல்லாமல் சொல்லியிருந்தார். நான் ஏற்கனவே அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதே நேரத்தில் நேற்றைய தினம் அக்குரணையில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் அக்குரணை ஜம்மியத்துல் உலமாவுடைய அலுவலகத்திற்கு அமைச்சர் விஜித் ஹேரத் அவங்க போயிருந்தாங்க. போன இடத்துல அக்குரணையில் இருக்கக்கூடிய நிறைய இளைஞர்கள் இந்த கேள்வியை கேட்குறாங்க. அந்த இடத்துல கண்டி மாவட்டத்திலிருந்து தேர்வு செய்யப்பட்ட 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் MP ஃபஸ்மீர் அவர்கள் இருக்கிறாரு. அதே போன்று அக்குரணையினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ரியாஸ் அவர்கள் அந்த இடத்துல இருக்கிறாங்க. இருக்கும்போது தான் இந்த சம்பாஷணை நடக்கிறது. நிறைய இளைஞர்கள் கேட்குறாங்க, ஏன் நீங்க ஒரு முஸ்லிமுக்கு ஒரு அமைச்சு பதவி கொடுத்திருக்கலாமே என்று சொல்லும்போது, இல்லை நாங்கள் கொடுக்கல, அதுக்கு அவங்களுக்கு அனுபவம் பத்தல என்று சொல்லி திரும்ப திரும்ப அதே பதிலை அமைச்சர் விஜித் ஹேரத் அவங்க சொல்றாங்க. இல்லை எங்களுக்கு அது கில்ட்டியா இருக்குது, நீங்க கொடுத்திருக்கணும் என்று இளைஞர்கள் பேசுகிற நேரத்தில் எங்களுடைய செட்டப் இப்படிதான், நாங்க அப்படியெல்லாம் கொடுக்க மாட்டோம், நாங்க நாட்டை இப்படித்தான் நாங்க நிர்வகிப்போம் என்று திட்ட தெளிவாக அடிச்சு சொல்லிட்டாரு விஜித் ஹேரத் அவர்கள். அதை மீறி இளைஞர்கள் கேட்கும்போது அந்த கோணத்தில் நீங்க பேசுனீங்கன்னா அது இனவாத கோணமாக அது பார்க்கப்பட்டு விடும். எனவே அப்படி கேட்காதீங்க, முஸ்லிம்கள பிரச்சனையை பேசுறதுக்கு முஸ்லிம்கள் தான் இருக்கணுமா, ஹிஜாப் நான் அமைச்சராக இருக்கும்போது ஹிஜாப் பிரச்சனையை முடிக்கலையா என்று அவர் கேட்கிறார். ஜனாதிபதியாக அனுர தெரிவு செய்யப்பட்ட பிறகு 1 மாதமாக பௌத்த மதங்கள் அதே போன்று மற்ற மதங்களுக்கான அமைச்சராக செயல்பட்டிருந்தார். அந்த நேரத்தில் ஹஜ்ஜுக்கு கொழும்புல இருக்கிறவங்க மட்டும் போகக்கூடாது, மற்ற இடங்களில் இருக்கவங்களை அனுப்பப்படணும் என்றெல்லாம் நான் பேசலையா, வக்ஃப் போர்டு சம்பந்தமாக நான் பேசலையா, எனவே அதெல்லாம் எங்களுக்கும் தெரியும் பேசுறதுக்கு என்ற விதமாக அவர் அந்த கருத்துக்களை சொல்லியிருந்தார். இதிலிருந்து நமக்கு தெரிய வந்த ஒரு விஷயம் என்னன்னா, இனிமேல் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அமைச்சர்களுக்கு உள்ள எந்த முஸ்லிம் அமைச்சர்களும் நியமிக்கப்பட மாட்டார்கள். பின்னாட்களில் அமைச்சரவை மாற்றங்கள் புதியவர்கள் நியமிக்கப்பட்டால் உண்டே தவிர இப்போ
தற்போதைக்கு யாரும் நியமிக்கப்பட மாட்டார்கள் என்பதை அடித்து சொல்லிவிட்டார். ஆனால் அதற்கு சொல்லியிருக்கக்கூடிய பதில், இவர்களில் யாருக்கும் அனுபவம் இல்லை. இதைத்தான் நம்ம பாராளுமன்ற பொதுத் தேர்தல் நேரத்தில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, என்பிபியால் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய முஸ்லீம் வேட்பாளர்களை பொறுத்தவரையில் அவங்களுக்கு இந்த சமூகத்தை பற்றின எந்த அளவுக்கு தெளிவு இருக்குங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அவங்க பழைய ஜேவிபி காரங்களாக இருக்கிறாங்களே தவிர சமூகத்தை தொடர்பான மேலதிக தகவல்களோ மேலதிக தெளிவுகளோ அனுபவங்களோ கொண்டவங்களாக அவங்க இல்லை என்கிற ஒரு குறைபாடு இருக்கிறது என்பதையும் நம்ம சுட்டி காட்டி இருந்தோம். எல்லா முட்டையும் கொண்டு ஒரே கூடலை போற்றாதீங்கன்னு பல மேடைகளில் நானே பேசிக்கிட்டு தெரிஞ்சேன். அப்படி பேசப்பட்டும் அது பெரும்பாலான சகோதரர்களால் கவனத்தில் கொள்ளப்படவில்லை. எது எப்படி போனாலும் தற்போது அவர்கள் ஆட்சி அமைத்திருக்கிறார்கள், அத்தனை பேரும் வாக்களித்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த விவகாரங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது. ஆனால் ஒரு முஸ்லீம் தான் இதுக்கு இருக்கணுமா என்று சொல்லும் போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் சொல்ற, எங்களை பிரச்சனைகள் வரும் இல்லையா, அதை பேசணுமே என்னும் போது தான் அதற்கு அவர் அந்த பதிலை சொல்கிறார். முதல்ல புரிஞ்சுக்கிறங்க, ஹஜ்ஜிக்கு கொழும்புல இருக்கிறவங்க மட்டும் தான் போகணுமா, வெளியூரில் இருக்கிறவங்க அனுப்பணும்னு சொல்றதுக்கு ஒருத்தர் முஸ்லீமாக இருக்க தேவையில்லை தான். அதே நேரத்தில் வக்ஃப் போர்டில் இப்படிலாம் நடந்துச்சு அவர் சொல்லுகிற பிரச்சனை, அது முஸ்லீமாக இருக்க தேவை தான், யாரும் அதை சொல்லத்தான் முடியும். இதே நேரத்தில் முஸ்லீம் ஒரு அமைச்சர் இருந்து இன்னொரு மதம் சார்ந்த இந்த மாதிரி விஷயங்களை கருத்து சொல்ல முடியும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நம்முடைய பிரச்சனை அது மட்டும் இல்லை, முஸ்லீம் பர்சனல் லோ, முஸ்லீம் தனியார் சட்டம் மாதிரி ஒன்று பாராளுமன்றத்துக்கு கொண்டு வரப்படுறதுக்கு முன்பு அமைச்சரவை அங்கீகாரம் பெறப்பட வேண்டி இருக்கிறது. அமைச்சரவை அங்கீகாரத்துக்கு அது வைக்கப்பட்டால் அமைச்சரவையில் வச்சு அதை பற்றி பேசும்போது அதற்கு முஸ்லிமான ஒருவர் தேவைப்பட வேண்டும். காரணம் என்னன்னு கேட்டால், கொழும்புல இருக்கிறவங்க மட்டும் ஹஜ்ஜிக்கு போக தேவையில்லை, வெளியூரில் இருக்கிறவங்களும் போகணும்ங்கிறதும், விவாகரத்து என்றால் என்ன, தலாக்கு என்றால் என்ன, முத்தலாக்கு என்றால் என்ன, ஜீவனாம்சம் என்றால் என்ன, ஹுலா என்றால் என்ன என்பதை புரிய வைப்பதற்கும் ரெண்டுக்கும் மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இருக்கிறது. அதை சொல்றதுக்கு ஒரு முஸ்லீம் தான் இருக்கணும். ஏன்னா நமக்கெல்லாம் தெரியும், சரோஜா போல்ராஜ் வீடியோவை ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அதில் அவங்க தெளிவாக சொல்லுவாங்க, மகர் கொடுக்கிறதையே அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டால் ஒரு பொம்பளைய காசு கொடுத்து விலைக்கு வாங்குற மாதிரி அவங்க பேசுறாங்க. அந்த மகருடைய லாஜிக் அவங்களுக்கு தெரியல, மகரை ஏன் இஸ்லாம் கொடுக்க சொல்லுதுங்கிறதே தெரியல. அப்ப அவங்களுடைய பார்வை இப்படித்தான் இருக்கும். அதை கிளியர் பண்றதுக்காக லாஜிக்கலி மகர் என்றா இதுதான், ஜீவனாம்சம் என்றா இதுதான், குலா என்றால் இதுதான், இதுக்கு தான் நாங்கள் இதை செய்கிறோம்ங்கிறத தெளிவுபடுத்துறதுக்கு தான் ஒரு முஸ்லீம் அமைச்சர் அந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கையாக இருந்தது. அது இனிமேல் இந்த அமைச்சரவையில் நடக்காது என்பது தெளிவாகிவிட்டது. ஆனால் என்னுடைய கணிப்பு சரியாக இருந்த இன்ஷா அல்லாஹ் பின்னாட்களில் அது நிர்பந்தம் கருதியாவது நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா மார்ச் மாசத்தில் ஐநா சபையினுடைய கூட்டம் கூட இருக்கிறது. அந்த இடத்தில் இருந்து பேசுவதற்கு சில பேர் தேவைப்படுவார்கள், அரபு நாடுகளோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தேவைப்படுவார்கள், வெளிநாட்டிலிருந்து காசை கொண்டு வர்றதுக்கு தேவைப்படுவாங்க. அந்த நேரத்தில் சில நேரங்கள் அவங்க உணர்ந்து எஸ் இப்போ அனுபவம் இல்லாட்டி நம்ம ஒருத்தரை நியமிச்சு தான் ஆகணும் என்கிற பேரில் நியமிப்பதற்கான வாய்ப்புகளை எதிர்பார்க்க முடியும். எது எப்படி போனாலும் ஒன்று மட்டும் நிச்சயம், அவங்க இதை இனவாதத்தில் செய்யல, அவங்க இனவாதிகள் இல்லைங்கிறது நமக்கு எல்லாம் தெரியும். ஆனாலும் நம்ம இதை கேட்கறத அவர் இனவாதமாக பார்க்கறதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது இனவாதம் அல்ல, இது நம்முடைய அடையாளம். அதற்காகத்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எனவே நம்முடைய கோரிக்கை பிழை அல்ல. அவர்கள் இனவாதத்தில் செய்யவில்லை, ஆனால் அனுபவம் போதவில்லை என்று சொல்கிறார்கள். அவங்கள மினிஸ்டர்களாக நியமிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும் என்ன அனுபவம் இருக்குதுங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா அனுபவப்பட்டு தான் வரணும்னா முதல்ல இதுக்கு ஒரு பயிற்சி பட்டறை நடத்த வேண்டி வரும். மினிஸ்டர்களுக்கு மினிஸ்டராக செயல்படுவது எப்படி என்று சொல்லி 3 மாசம் கோர்ஸா நடத்திலும், ஜனாதிபதியாக செயல்படுவது எப்படி கோர்ஸ் முடிச்சுட்டா ஜனாதிபதி வந்திருப்பாரு, பிரதமராக செயல்படுவது எப்படி ஹரிணி அமர சூரிய கோர்ஸ் முடிச்சுட்டா வந்தாங்க. அப்ப பிரதமருக்கும் அவங்க புதியவங்க தான், ஜனாதிபதிக்கும் இவர் புதியவர் தான். அங்க இருக்கக்கூடிய ஒரு சிலரை தவிர விஜித ஹேரத், அதே போன்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க, லால்காந்த, இது மாதிரி ஒரு சிலரை தவிர மற்ற அத்தனை பேரும் புதியவர்கள். ஈவன் ஹரிணி அமர சூரிய அவங்க கூட பிரதமர் கூட எந்த அமைச்சரவையும் நடத்தி அனுபவம் கொண்டவங்க இல்லை. எனவே அனுபவம் என்கிற கதை அவங்க சொல்றது லாஜிக்கலி முரணானது, தவறானது. வேற வழி இல்லாம அந்த பதில சொல்றாங்கிறது தான் எனக்கு என்ன தோணுகிறது. எது எப்படி போனாலும் இந்த அமைச்சரவையில் அமைச்சு பதவி வழங்கப்பட மாட்டாது என்பது திட்டவட்டமாக நேற்றைய தினம் அவர் சொல்லிவிட்டார். எனவே தற்போதைக்கு அதை பற்றி பேசுவதில் எந்த பலனும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த இடத்துல ரெண்டு சாராருடைய ரெண்டு விதமான பேச்சுக்களையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். முதலாவது என்னன்னு கேட்டால், நாங்கள் இவ்வளவு வாக்குகளை கொடுத்தும் எங்களுக்கு அவங்க அமைச்சு பதவியை தரலையே, அது நல்லமில்லதானே என்று உண்மையில் ஆதங்கப்பட்டு கேட்கக்கூடிய கேள்வி இருக்கிறது. சமூக அக்கறையில் முன்வைக்கப்படக்கூடிய வாதம் அது, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த வாதத்தை தாராளமாக யாரும் முன்வைக்க முடியும், முன்வைக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான். எனவே அது தவறு கிடையாது. ஆனால் இதே வாதத்தை இன்னொரு வித்தியாசமான கோலத்தில் இன்னொரு சாரார் வைக்கிறாங்க. என்னன்னா, கொண்டு கொடுத்தியல்ல எல்லாருமே
கொஞ்சம் தூக்கி தூக்கி போட்டியல்ல, இப்போ பட்டுக்கிறங்க, இப்போ ஒரு அமைச்சர் கூட தரல பார்த்தீங்களா உங்களுக்கு என்கிற இன்னொரு வாதம் முன்வைக்கப்படும். இந்த ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்கிறது. இந்த பகுதியால் வைக்கப்படக்கூடிய வாதத்தில் சமூகத்திற்கான ஆதங்கமும் சமூகத்திற்கு கிடைக்கவில்லை என்ற கவலையும் இருக்கிறது. இந்த பகுதியால் வைக்கக்கூடியது ஆதங்கம் கிடையாது, விமர்சனம். இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னு கேட்டால், இந்த விமர்சனம் வைக்கக்கூடிய மாற்று கட்சியை சேர்ந்தவங்க இருக்கிறாங்கல்ல, நீங்க உருப்படியான ஆக்களை நீங்க நிறுத்தி இருந்தா இந்த கேள்வியே வந்திருக்காதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். முதல்ல எதிர்கட்சிகளாக இருந்தாலும் சரி, மற்ற கட்சிகளாக இருந்தாலும் சரி, இவர்கள பல பேர் தேர்தலையே போட்டியிட மாட்டோம் என்று சொல்லி ஒதுங்கியதற்கான காரணம் என்ன? ஜனாதிபதி தேர்தலில் அனுரகுமார் திசாநாயக்க ஜெயிச்சு இல்லைன்னு சொல்லி சொன்னா, இந்த 64 பேர் நாங்க தேர்தலையே போட்டியிடலன்னு ஒதுங்கினாங்கல்ல, இவங்க எல்லாம் ஒதுங்கி இருப்பாங்களா? அதே குரூப், அதே கரப்ஷன் குரூப், அதே ஊழல் செஞ்ச குரூப் வந்து உட்கார்ந்துருக்குமா இல்லையா? ஆனால் அவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதோடு அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, நம்ம தேர்தலில் தோத்து போயிடுவோம், எனவே நாங்கள் அரசியலை விட்டே ஒதுங்குறோம்னு மஹிந்தானந்த அலுத்கமகே மாதிரியாக்கள் தேர்தல் கேட்டு இப்போ ஒதுங்கினாங்களா இல்லையா? இந்த மாதிரி ஒரு நிலை உண்டாகி இருக்கிறது. அதுக்கு முன்பதாகவே 63க்கும் மேற்பட்டவர்கள் ஒதுங்கி விட்டார்கள். அதே நேரத்தில் தேர்தலின் போது கூட இந்த தேர்தலில் பல பேரை சமூகமாக எல்லா சமூகமும் ஒதுக்கி இருக்கிறார்கள். ஒரு சில பேர் அதை மீறி வந்திருக்கிறார்கள். அவர்களும் அடுத்தடுத்து என்ன நடக்க போகிறது, அவர்களுடைய அடுத்தடுத்த தேர்தல்கள் அவர்களுடைய நிலை என்னங்கிறத அவங்க தெரிஞ்சு கொள்ள முடியும். ஏன்னா சமூகத்தை எப்பொழுதுமே ஏமாற்றி கொண்டிருக்க முடியாது. எனவே தான் இந்த அதே ஊழல்வாதிகள், அதே வயோதிகர்கள், அதே இளைஞர்களுக்கு வழிவிடாத அதே தன்மை, கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலை, ஒவ்வொரு தேர்தலையும் வந்து பொய்ய சொல்லி தேர்தலை கேட்டு போகிறது, நான் அதை செய்வேன் இதை செய்வேன் பொய் வாக்குறுதி கொடுக்கிறது, இப்படியெல்லாம் கொடுத்த காரணத்தினால தான் மக்கள் வந்து புறக்கணிச்சு இவங்களுக்கு வாக்கு போட்டாங்களே தவிர இவங்களுக்கு தான் போடணுங்கிற விருப்பத்தில் போட்டதும் கிடையாது. உங்களுக்கு போட முடியாது என்று தான் போட்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது நாங்கள்லாம் சொன்னோமா இல்லையான்னு நீங்க சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாதுன்னு கேட்டால், நீங்க ஒழுங்கானவங்களை போடவே இல்லை. 20க்கு கை தூக்கி ஜனாசா எரிப்புக்கு துணை போனவங்களுக்கே திருப்பி வேட்பு மனுவை கொடுத்துவிட்டு அவங்களுக்கு வாக்களிங்கன்னா இவ்வளவு பெரிய கொடூரத்தை செஞ்சவங்களுக்கு வாக்களிப்பாங்களா? அதுக்கு எதிராக வாக்களிப்பாங்களா? இப்ப கேட்கிற கேள்வி கேட்கிற குரூப் எல்லாம் யாருன்னு பார்த்தா இந்த மாதிரி ஆக்கள் தான் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க அவங்களுக்கு கொடுத்தீங்களா இல்லையா? கொடுத்தாங்க. ஏன் கொடுத்தாங்க? நீங்க உருப்படியானவர்களை போடல. இளைஞர்களுக்கு ஒரு சில இடங்களில் இளைஞர்களை போட்டாங்க. அந்த இளைஞர்களும் யாரு? எல்லாம் முக்கியமாக அவர்களுடைய ஆட்களை போட்டுட்டு அந்த சால்ஜாப்புக்கு கொஞ்சம் தட்டி கழிச்சு போறதுக்காக என்ன செய்யறதுன்னு கேட்டா அங்கங்க சில பேரை நிறுத்தினாங்க. சரி, இப்போ உங்களுக்கான தேசிய பட்டியல் கிடைச்சது, அப்ப கூட இளைஞர்களுக்கு தான் வழிவிட்டீங்களா? உங்களோட எலெக்ஷன் கேட்டு தோற்று போன இளைஞர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தான் இப்ப தேசிய பட்டியல் கொடுக்கப்பட்டுச்சா? எனவே அமைச்சரவையில் முஸ்லிம்களுக்கு இடம் தரவில்லை என்கிற ஆதங்கமும் எங்களுக்கு தந்திருக்க வேண்டும், எங்களுடைய அடையாளம் இல்லாமல் போயிருக்கிறது என்கிற விதமான கேள்வி நியாயமானது. நீங்களாம் உங்களுடைய கொடுத்தியல்ல, இப்ப தராம விட்டுட்டான என்கிற விமர்சனம் நியாயமானது கிடையாது. நீங்கள் எல்லாம் சரியானவர்களாக இருந்திருந்தால், கடந்த காலங்களில் ஒழுங்காக கட்சிகளை நடத்தி மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றியிருந்தால் இதுவெல்லாம் நடந்திருக்காது என்பதைத்தான் இந்த விவகாரத்தில் நம்ம புரிஞ்சுக்கிறோம். எது எப்படி போனாலும் இனிமேல் இந்த அமைச்சரவையில் முஸ்லிம்களுக்கு இடம் கிடையாது என்பது மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தடுத்த தேர்தல்களை அவதானத்தோடு நாம் கையாள வேண்டும் என்பதைத்தான் இது காட்டுகிறது. சுயாதீனமாக எம்பிக்கள் வேண்டும் என்பதை பல மேடைகளில் நானே பேசியிருந்தேன். இந்த தேர்தலில், ஜனாதிபதி தேர்தலில் மாற்றம் வேண்டும் என்று பேசிய நாம், பாராளுமன்ற தேர்தலில் நமக்கான எம்பிக்கள் தேவை, நமக்கான ஊழலற்றவர்கள், நமக்கானவர்கள் வேண்டும், எல்லா முட்டையும் கொண்டு ஒரே கூடைக்குள்ள போற்றாதீங்க என்கிற கோஷத்தை தான் முன்வைத்தோம். 20க்கு கை தூக்கினவங்களுக்கு வாக்கு போற்றாதீங்க, அவங்கள புறக்கணிச்சிருங்க, சுயாதீனமான எம்பிக்கள் வேண்டும், அதற்காக சுயாதீனமானவர்களையும் தெரிவு செய்து கொள்ளுங்கள் என்கிற செய்தியை மிக தெளிவாக வலியுறுத்தி இருந்தோம். எனவே விஜித ஹேரத் அவர்களுடைய பேச்சு என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பேச்சாக இருக்கிறது. அவர் அப்படி சொல்லி இருக்க கூடாது. சொல்லி இருந்தது உண்மையிலே மனதளவில் கஷ்டமாக இருக்கிறது. ஆனால் வெளிப்படையாக அவர் சொல்லிட்டாலே எங்களை யாருக்குமே தகுதி இல்லை என்று சொல்லிவிட்டார். ஆனால் அது அவர்களுடைய புரிதலில் உள்ள பிழையாகத்தான் நான் பார்க்கிறேன். அவங்க கொடுத்திருக்கிற யாருக்குமே என்ன தகுதி அடிப்படையில் கொடுத்திருக்கிறாங்கிற கேள்வி இருக்கிற அதே நேரத்தில் அவங்க இனவாதிகள் இல்லைங்கிறதையும் புரிஞ்சுக்கிறங்க. அந்த அடிப்படையில் தான் அவருடைய செயல்பாடுகளை இதுவரைக்கும் செய்திருக்கிறார்கள். இதற்கு பிறகு எப்படி செய்ய போகிறார்கள் என்பதை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா அனைத்து காரியங்களையும் மிகச்சிறப்பாக வழிநடத்தக்கூடியவன். எனவே இறைவன் புறத்திலிருந்து என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த சிறந்ததொரு ஆட்சியாக, அனைவரையும் அரவணைக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக, அனைத்து மக்களுடைய உள்ளுணர்வுகளையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆட்சியாக அமைய வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. எனவே நாம் சரியை சரி என்றும் பிழையை பிழை என்றும் சொல்லுகிற மனதைரியத்தோடு இருக்க வேண்டும். நம்மளை பொறுத்தவரையில் அந்த அரசாங்கம் நலவு செஞ்சால் நலவுங்கிறோம், பிழை செஞ்சால் பிழை என்று சொல்லி காட்டிக்கிட்டு இருக்கிறோம். இந்த பதில் திருப்தியான பதில் இல்லை என்பதையும் மிக தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். வாஹ்ரதா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.